காலத்திற்கு ஏற்ப நவீன கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய எண்ணம். ஆகவேதான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார்கள், ஏஐ தொழில்நுட்பமும் சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். அரசு பள்ளி அண்ணா நகரில் ஒரு பள்ளிக்கு முதல்வர் செல்கிறார். வாடிய குலத்துடன் இருக்கின்ற ஒரு பையனை எழுப்பி காலையில் சாப்பிட்டியான்னு கேட்காங்க. இல்லைங்கிறான். ஏன் சாப்பிட்றேன்னு கேட்காங்க. எங்க அம்மா பிற வீடுகளுக்கு சமையலுக்கு சென்று விடுவார்கள், காலையிலேயே சென்று விட்டார்கள். என்னுடைய தந்தை இறந்து விட்டார். எங்க வீட்டில் இன்னைக்கு காலை சிற்றுண்டி இல்லை, அதனால நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் யோசிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் முதலில் அரசு பள்ளி, திரும்ப அரசு உதவி பள்ளி, இது 20 லட்சம் மாணவ மாணவிகள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பசியோடு நம் பிள்ளை படிக்கக்கூடாது என்று உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. இந்தியாவில் முதலில் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை பார்த்துதான் தெலுங்கானாவிலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள்.